ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்லா ஃப்ளஃபியாக ஃப்ரூட் பிரெட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 150 ml அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வெது வெதுப்பான பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1.25 டீஸ்பூன் ஈஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அடுத்ததாக நல்ல ஒரு அகலமான பவுலில் நம்ம 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட 50 கிராம் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பால் சேர்த்து மாவு பேசுகிறீங்க அப்படின்னா மில்க் பவுடரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 30 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு. அடுத்ததான் இப்போ பாருங்கள், நம்ம வச்சுருந்த ஈஸ்ட் நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்துருச்சு. இதையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் பிசைஞ்சிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லை அப்படின்னா கையிலேயே நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. கையில் பிசையும் போது நமக்கு மாவு ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நல்லா இழுத்து பிசைய நமக்கு டோ ஃபார்ம் ஆகிடும். இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்திங்கன்னா அகாரோவில் எலகேட் மாடல். இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட பவர் பார்த்திங்கன்னா 1400 வாட்ஸு. இந்த பவுலோட கெப்பாசிட்டி 5.5 லிட்டர். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 10 ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் காப்பர் மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்த பிறகு இதில் 30 கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அப்படி இல்லைன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் எசன்ஸ் ரெண்டில் ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க. நம்ம வெண்ணெயை முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா க்ளூட்டன் ஆக்டிவேட் ஆகாது. க்ளூட்டன் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா நமக்கு பிரெட் அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சியாக வராது. அதனால தான் மாவு நல்லா ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை வேற ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுருங்க. இது கூடவே நம்ம 25 கிராம் அளவுக்கு உள்ள திராட்சையும் 50 கிராம் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இந்த மாவு நல்லா 2 மடங்காக உப்பி வர வரைக்கும் அதை அப்படியே வச்சுருங்க. இது திரும்பவும் ஒரு டைம் நல்லா பிசைஞ்சிட்டு இதை நம்மளோட பேனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணி நம்மளோட பிரெட் பேனில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய பிரெட் பேனோட நீளம் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் அளவுக்கு இருக்குது. அகலம் 3.25 இன்ச் இருக்குது. ஹைட் 3.5 இன்ச் இருக்குது. இப்போ இதை திரும்பவும் நம்ம கவர் பண்ணிவிட்டு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இதை அப்படியே வச்சிடலாம். இந்த மாவு இந்த பேன் ஃபுல்லாக நல்லா ரைஸ் ஆகி வர வரைக்கும் இதை அப்படியே வச்சுருங்க. இந்த டோ ரைஸ் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ரூமோட கிளைமேட்டை பொறுத்து தான் மாறும். ரொம்ப குளிர்காலமாக இருந்தது அப்படின்னா இது ரைஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நல்லா டபுளாகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு இந்த பேன் ஃபுல்லாக ரைஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம பால் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால் அப்ளை பண்ணும்போது நமக்கு மேலே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். நான் இன்றைக்கி இதை ஏர் ஃப்ரையரில் தான் பேக் பண்ணேன். 160 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் அவனில் பண்ணுறீங்க அப்படின்னா 170 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரெட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடாக இருக்கும் போதே மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஃப்ரூட் பிரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.